ஒரு 20 ரூபா கொடுங்க. பாட்டிலுக்கு எதுக்கு சார் 20 ரூபா? ஆ பாட்டிலுக்கு 10 ரூபா தானே? இப்போ 20 ரூபா தான். நீங்கள் நைட்டில் போய் சரக்கு வாங்கலையே. ஆ நான் இந்த தண்ணி பாட்டில் கேட்குறீங்களா சரக்கு பாட்டில் கேட்குறீங்களா? நான் தண்ணி தான் கேட்குறேன். ஓ ஓகே. சரக்கு அப்போ பழக்கம் இல்லை. சரக்கு வந்து 300 300. ஆமாம் 180 போனது அப்படியே கோயிந்தா கோயிந்தா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா பண்ணாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேலே போய்க்குள்ள பாட்டிலுக்கு 10 ரூபா சித்தரம் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டை விட 20 ரூபா கூடவே வச்சிருக்கிறாங்க. ஸோ பாலாஜி 10 ரூபா, ஆதவன் 20 ரூபா அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சா? தெரியல எனக்கு, ஏதோ உள்குத்துரு. ஓகே, அதை அடிக்கிறவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை என்ன? யாரை கேட்டாலும் ஓட்டு போலான்றாங்க. ஆனால் முதலமைச்சர் ஆயிட்டாரு, நல்லதும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லது பண்ணிட்டு இருக்காருங்கிறது நல்லது வாங்கின மக்கள் சொல்றாங்களா இல்ல அந்த இது ரீல்ஸ் மக்கள் சொல்றாங்களா? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள். மேதகா? ஆ? மேதகா? ஆமா, மரியாதை கொடுக்கணும்ல சார். மேதகு எவ்வளவு பெரிய ஆளு சார் நீங்க? என்ன மேதகுனா என்ன? அது புரியல எனக்கு. நீங்க மேதகுனா மரியாதைனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுனா யாரை சொல்றீங்க? மேதகு ஜோசப் விஜய் பக்கத்துல இருக்கிற ஜோசியக்காரனுக்கு தான் தெரியல. அந்த ஜோசியக்காரனுக்கே ஜோசியம் பாக்குற ஜோசியக்காரனா எனக்கு தெரியும். இன்னும் 3 மாசத்துக்குள்ளார உதயநிதியை தூக்கி ஜெயில வைப்பாங்க. இந்தியா முழுக்க அவரை கோர்ட்ல அங்கங்க அவருக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப தூக்கிட்டு இவரை எப்படியாவது உள்ளார வைக்கிறதுக்கு நம்ம முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுவார். அதை விட்டுங்க, நீ எனக்கு கொடுத்துட்ட உனக்கு நன்றி செலுத்துறேன். இதை கால் நக்கி டயர் நக்கிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எந்த ஆட்சி இல்லை? அதெல்லாம் ஒரு ஆட்சி. அது ஒரு ஆட்சின்னு இல்லை, அது ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன ஊரே சொல்லிட்டு இருக்கிற அது ஒரு ஆட்சி அப்படின்னு. அதுக்கு மேல இங்க இருக்கும். இந்த மாதிரி திமுகங்கிறது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லாத ஒரு கட்சி ஆயிரும். ஆமா, திமுக காரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சவங்கன்னு இருக்காங்க இல்லையா? அத்தனை பேர் வந்து எல்லாருமே தாவேக்கா. இன்னும் சொல்ல போனா இது உதயநிதி ஜெயிலுக்கு போனோனையுமே முக ஸ்டாலினே தாவேக்காவுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே சார், உங்களுக்கு சோஃபா வந்துச்சா? ஃப்ரெஷ்ஷானா எனக்கு என்ன சோஃபா கொடுத்துருப்பாங்கண்ணே? நான் சோஃபா வாங்கிட்டு பேசுறது மாதிரியா இருக்குது? எல்லாம் வந்திருக்கலாம் போல. உங்களுக்கு சோஃபா வந்திருக்கும் போல. உக்கார. முதலமைச்சருக்கு அதுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கல? உங்களை வந்து நீ திருட, நீ கொலகாரன் அப்படின்னு உங்களை குற்றப்படுத்தி மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு இருக்கோம். முகத்தை மூடிட்டு இன்றைய முதலமைச்சர் போனாருன்னு கையை நீட்டி இதுல சொல்றப்ப நான் எங்க போனதை நீ பாத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? அந்த இது கண்மணி அன்போடு காதல் வார்த்தை முட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க திமுக காரங்க எல்லாரும் உள்ளார போவாங்க. அது அண்ணாமலை வரவுக்கு அப்புறம் ஒரு 20 ரூபா கொடுங்க. பாட்டிலுக்கு எதுக்கு சார் 20 ரூபா? பாட்டிலுக்கு 10 ரூபா தானே? பாட்டில் வைக்கிற தண்ணி வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கினா 10 ரூபா, அதே வெளியில வந்து வாங்கினீங்கன்னா 20 ரூபா. பாட்டில் தண்ணி 20 ரூபா. இல்ல, ஒரு 3 நாள் வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 ரூபாய் தானே வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 20 ரூபா தான். இது என்ன சார் பகல் கொள்ளையா இருக்குது? நீங்க நைட்ல போய் சரக்கு வாங்கலையே. நான் இந்த தண்ணி பாட்டில் கேட்குறீங்களா சரக்கு பாட்டில்? நான் தண்ணி தான் கேட்குறேன். ஓ ஓகே. சரக்கு அப்போ பழக்கம் இல்லை. சரக்கு வந்து 300 300. ஆமா, 180 போனது அப்படியே அதிகமாயிருக்கு. ஆமா, பரவாயில்ல, இல்லை நல்ல முட்டு. இல்லை, தெரிஞ்ச பாலாஜின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவர் வந்து 10 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாங்குவார் எப்பவுமே கடைக்கு போனா. பாலாஜி தான் இப்போ டிவியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அந்த பாலாஜியா? இல்லை, அவர் இல்லை, வேற பாலாஜி. வேற பாலாஜி. டைரக்டர் பாலாஜி தானே சொல்றீங்க? ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாரு. படம் ஐயோ படம் ரிலீஸ் ஆகல. படம் ரிலீஸ் ஆனது. ஆமா, இந்த பாலாஜி. உங்க பாலாஜி? எங்க பாலாஜி இன்னொரு பாலாஜி தான். ஓ, அப்ப திருப்பதி பாலாஜி அவர் அங்க இருக்க. கோவிந்தா கோவிந்தா. அப்போ யாரு வாழ்க்கை, மக்களோட வாழ்க்கை கோவிந்தாவா? அவரை காப்பாத்துறதுக்கு தான் ஆதவன் வருவாருன்னு பாக்குறோம். அவர் வந்து உடனே 20 ரூபா கேக்குறாரு பாட்டிலுக்கு. அப்படிங்களா? சோ பாலாஜி 10 ரூபா, ஆதவன் 20 ரூபா அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சா? தெரியல எனக்கு, ஏதோ உள்குத்துரு. ஓகே, அதை அடிக்கிறவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட NNK சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீராம். என்ன சார், ஆட்சியெல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குதுனே தெரியல. யாரை கேட்டாலும் ஓட்டு போலான்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஆயிட்டாரு, நல்லதும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லது பண்ணிட்டு இருக்காருங்கிறது நல்லது வாங்கின மக்கள் சொல்றாங்களா இல்ல அந்த இது ரீல்ஸ் மக்கள் சொல்றாங்களா? தெரியல. அந்த ஆட்சி ஏதோ ரீல் ஆட்சின்னு தானே எல்லாம் சொல்றாங்க. இல்ல, மாற்றம் நடக்கிறது. ஆக்சுவலா வந்து திமுக வந்து இந்த 41 பேர் செத்து போன அன்னைக்கு இவரை தூக்கி உள்ளார வச்சிருந்தா இந்த கட்சியும் கிடையாது, இந்த ஆட்சியும் கிடையாது. அவர் என்ன சார் பண்ணாரு? அவர் என்ன பண்ணாருன்னு இல்ல, ஒரு விஷயங்க. அவர் என்ன பண்ணாருன்னா அவர்னால தானே இது நடந்தது, அவர்னால தானே இந்த கூட்டம் நடந்தது, அவர்னால தானே எல்லாமே. அவர் சொல்லாம நிர்மல்குமார் அங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரா? அவர் சொல்லாம புசி ஆனந்தங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரா? அவர் சொல்லாம அந்த வண்டியை அந்த டிரைவர் மூவ் பண்ணிட்டாரா? எல்லாமே யாரால்?
அவரு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு இப்போ அதாவது புரியுதுங்களா மக்களோட மனநிலை. ஐயோ அவர் என்னங்க பண்ணுவாரு அப்படின்னா இது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் மேதகா ஆ? மேதகா ஆமா மரியாதை கொடுக்கணும்ல சார். மேதகு எவ்வளவு பெரிய ஆளு சார் நீங்க? ஏன்னா மேதகுனா என்ன அது புரியல எனக்கு. நீங்க மேதகுனா மரியாதைனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னா யார சொல்றீங்க? மேதகு வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? 30 வருட காலங்கள் துப்பாக்கியை பிடிச்சி ஈழ தமிழ் மக்களுக்காக போராடி செத்து போனாரு. ஒரு துப்பாக்கி படம் நடிக்க மட்டும் தானே செஞ்சாரு. அதான் இவரும் 30 வருஷம் துப்பாக்கி தூக்கி பிடிச்சார்ல, அதனால இவரும் மேதகுதான். இது வந்து நான் சொல்லல, நீங்க நான் சொல்றேன், நான் தான் இதை முதல்ல இவரை வந்து இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறேங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த வெளிநாட்டுல வாழ்ற ஈழ தமிழ் மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு திமுக வெறுப்பாளராகவே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா காங்கிரஸோட திமுக ஆதி காலத்துல இருந்து எப்போதும் கூட்டணினால. ஒரு நிமிஷம் சார், இப்ப நீங்க இப்ப யாரு கூட கூட்டணியில இருக்கிறாங்க? யாரு? விஜய். இப்ப இனிமேல் இவங்க வெறுப்பாங்க, புரியுதுங்களா? நம்ம முன்னாடி ஏன் திமுக வெறுத்தாங்கிறதுக்கு கதை சொல்றேன். அப்ப திமுக மேல வெறுப்பு இருந்தது இல்லையா, அந்த வெறுப்புனாலதான் விஜயை தூக்கி கொண்டாடினாங்க. விஜயை ஏன் தூக்கி கொண்டாடினாங்க? எங்களோட மேதகு பிரபாகரனால முடியாத விஷயத்த கச்சத்தீவையும் இலங்கையிலேருந்து எங்களை மீட்டு கொடுப்பாருங்கிற நம்பிக்கைய இவங்க சார்புல இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அச்சுதன் அவரோட பாராளுமன்றத்துல விஜய வந்து புகழ்ந்து மேதகு அப்படிங்கிற இடத்துக்கு நவுத்துனாரு. அப்ப அவர் மேதகு தானே. மேதகு ஜோசப் விஜய் இல்லையா, இருக்காரா? எனக்கு அது ஐடியா இல்ல சார். இல்ல ஐடியா இல்லன்னு இல்ல, ஏன் அப்படி ஏன் ஏத்துக்க கூடாதா? மக்கள் ஒரு நடிகனை உங்களால மேதகுவா ஏத்துக்க முடியலையா? முதலமைச்சராவே ஏத்துக்கிட்டாங்க சார். இப்ப என்ன அப்புறம் நான் முதலமைச்சராவே ஏத்துக்கிட்டீங்களா, அந்த முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? மேதகுங்கிற மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? ஏன் சார் சட்டமன்றத்துல அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அவரு. ஆனா அவர் வந்து ஏதோ இல்லையா, அவ்வளவு மரியாதை எங்க கொடுத்த? எங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்படியே ராகிங் பண்ணினது மாதிரிலாம் ஆயிடுச்சு. சட்டமன்றத்துல ஒரு மூஞ்சி தொங்க போட்டுல உட்கார்ந்தாரு, பதிலே பேச முடியலையே. நோட்ஸ் எடுக்கிறாரு. நோட்ஸ் எடுத்து ஏங்க இதுக்கு முன்னால ஜெயலலிதா நோட்ஸ் எடுத்தாங்களா? இல்ல முக ஸ்டாலின் நோட்ஸ் எடுத்தாரா? இல்ல கலைஞர் நோட்ஸ் எடுத்தாரா? யாரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா? மாற்றம் தானே சார், மாடர்னா வந்திருக்கிறாரு. ஒரு விஷயம் தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்த மாற்றங்கிறது எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? இப்ப உதயநிதி வந்து ஹீரோவா இப்ப பேசிட்டு போயிட்டார் இல்லையா, இவர் முதலமைச்சர். அது அவருக்கு தெரியல. தெரியாம எதிர்த்தாப்புல யாரோ நடிகர் விஜய் உட்கார்ந்துருக்காரு, நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு. இன்னும் 3 மாசத்துக்குள்ளார உதயநிதியை தூக்கி ஜெயில வைப்பாங்க. எதுக்கு சார்? எதுக்கு? அவர்தான் விஜய் பேசிட்டார்ல, எடுத்து ராகிங் பண்றனால. ராகிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, சனாதானத்துக்கு எதிர்ப்பா அவர் பேசுறாரு இல்லையா, இந்தியா முழுக்க அவரை கோர்ட்ல அங்கங்க அவருக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இப்ப தூக்கிட்டு இவரை எப்படியாவது உள்ளார வைக்கிறதுக்கு நம்ம முதலமைச்சர் சப்போர்ட் பண்ணுவார். முதலமைச்சர் தான் உள்ள வந்தானே எல்லாரும் சமம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு அது சமங்கிறது 3 மாசத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரா? அவரோட பொசிஷன் இப்ப என்ன இருக்காரான்னு தெரியல, இருந்தாரு அது மட்டும் தெரியும். மறுபடியும் வர்றாரு. வராரா? ஆமா, ரீஎன்ட்ரி என்ன, அவர் இருக்கிற வரைக்கும் பாஜகவில் அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்டாவது கிடைச்சது. இப்ப ஒரு சீட்டோட முடிஞ்சு போகுது. அப்படிங்கிறப்ப அவரை என்ட்ரி பண்றாங்க. அவர் என்ட்ரிக்கு அப்புறம் இங்க வேற மாதிரி ஒரு நடக்கும். இப்ப 118க்கு பெரும்பான்மை இல்லாம இருக்காங்க இல்லையா, இப்ப வந்து இந்த ஃபாரின்ல இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு ஃபாரின்ல சிட்டிசன் ஆயிட்டு இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு ரிட்டர்ன் போறாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்களாம். ஆமா, ஏன் மறுபடியும் ஓட்டு போட சொல்றதுக்கு அந்த ஓட்டெல்லாம் கழிக்கிறாங்களாம். அப்ப எங்கெங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் ரீகவுண்டிங் பண்ணுவாங்களாம். புரியுதுங்களா? அப்ப ரீகவுண்டிங் யாரு பண்ண போறா? தாவேக்கா எங்கெல்லாம் தோத்துருக்காங்களோ அங்க ஒரு 4 இடத்துல ரீகவுண்டிங் பண்ணி அவங்களோட பெரும்பான்மையை ஏத்தி வச்சுப்பாங்க. ரீகவுண்டிங்ல யார் ஜெயிப்பா? தாவேக்கா வாய்ப்பு இருக்கு. எப்படி அது மட்டும் எப்படி ஜெயிக்கும்? ஆல்ரெடி 108 கிட்ட வந்துட்டாங்களே. இப்ப மறுபடியும் இவங்க தானே ஜெயிப்பாங்க. அதனால ரீகவுண்டிங் பண்றதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து மேதகு ஜோசப் விஜய் பக்கத்துல இருக்கிற ஜோசியக்காரனுக்கு தான் தெரியல. அந்த ஜோசியக்காரனுக்கே ஜோசியம் பாக்குற ஜோசியக்காரனா எனக்கு தெரியும். தமிழ்நாடு ஜோசியம், தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிறவங்க சிறை நடப்பு படுத்துவாங்க, சிறை அடைப்புல இருப்பாங்க. அதுக்கு இடையில ரீகவுண்டிங் பண்ணி பெரும்பான்மையை ஏத்திப்பாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ஜோசியர் பதவிக்கு வேணா நீங்க அப்ளை பண்ண வேண்டியதான் சார். எது? இப்போ ஒருத்தருக்கு ஜோசியர் பதவி இல்ல, அது வந்து அந்த ஆளு புகழ்ற அளவுக்கு நம்மளால முடியாது. நான் கடவுளை மட்டும் கடவுளா பார்ப்பேன், மனுஷன் எல்லாத்தையும் நான் மனுஷன் தான் பார்ப்பேன். அவன் மனுஷனையே கடவுளா பாக்குறான். விஜய் வந்து அங்க பாத்தீங்களா பதவி எத்தனை அத்தனை பேர் கடவுளுக்கு வணக்கம், கடவுளுக்கு நன்றி அப்படின்னு. டேய், கடவுளுக்குங்கிறது அங்க வந்து கையெழுத்து போடுறப்ப உன் மனசார
நான் பொய் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன், உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எடுக்கிறது மாதிரிதான். அதை விட்டுவிட்டுங்க நீ எனக்கு கொடுத்துட்ட உனக்கு நன்றி செலுத்துறேன், இது கால் நெக்கி டயர் நெக்கின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எந்த ஆட்சி இல்ல அதெல்லாம்? அது ஒரு ஆட்சி, அது ஒரு ஆட்சின்னு இல்ல, அது ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன ஊரே சொல்லிட்டு இருக்கிற அது ஒரு ஆட்சி அப்படின்னு அதுக்கு மேல இங்க இருக்கும். ஆமா, அது ஆரம்பமே பாத்தீங்கல்ல. அது எப்படி சார் ஒரு ஜோசியரை போய் இவருக்கு இப்படி ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல, எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அவங்க தானுங்க அக்செப்ட் பண்றதுங்கிறது. அதாவது ஒரு விஷயங்க, இவர் ஆக்சுவலா அக்செப்டன்ஸ் இல்லைங்கலாம் கிடையாது. இங்க என்ன மக்களை கேட்டுக்கிட்டா ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் தானே வாக்கெடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏங்க அது முடிஞ்சிருச்சுங்க, அது முடிஞ்சிருச்சுங்க. இப்ப ஜெயிச்சு வந்தோடனே நான் 2500 ரூபாய் கொடுப்பேன்னாரு, கொடுத்தாரா? இன்னைக்கு காலை 1000 ரூபாய் வந்திருக்கு. 1000 ரூபாய் இது யார் கொடுத்தது? ஸ்டாலின் கொடுத்தது. ஸ்டாலின் கொடுத்தது தானே கொடுக்குறீங்க. நீங்க சொன்னதை கொடுத்தீங்களா? இப்பதானே சார் வந்திருக்கு. சரி, இன்னுமேலாவது கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் சார், அவர் கொடுப்பாரு. சம்பாரிச்சு நிறைய வச்சிருக்காரு, கொடுப்பாரு. ஆமா, நான் மக்களோட ஒரு விஷயங்க, மக்களை எப்படின்னா, மக்களை சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம்னா அதை மறந்துடுவாங்க, புரியுதுங்களா? கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவர் எப்ப கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. டிஎம்கே ஏன் தோத்துதுங்கிறதுக்கான மிகப்பெரிய ரீசன் இவர் கொடுத்துட்டார். 5000 ரூபாய கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தார். இதே 8000 ரூபாய நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்பா மனுஷன் கொடுப்பாப்லையா அப்படின்னு சொல்லி இப்ப கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை கொடுத்தவங்களை ஜெயிக்க வச்சாங்களா, கொடுத்தவங்களை ஜெயிக்க வச்சாங்களா? நம்பிக்கை கொடுத்தவங்க என்ன பண்றாங்க? நம்பிக்கை கொடுத்தாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்கதான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல, எல்லாம் பண்ணிட்டு தான். அவங்க சொன்னதை பண்ணாங்களா? பண்ணிட்டு தான் இருக்காங்க. வரும் வரிசையா வரும். 3 நாள் தானே ஆயிருக்கு. பரவாயில்ல, வரட்டும், நல்லது. அந்த 3 நாளுமே திமுக காரங்க ஏன் அந்த அளவுக்கு விஜய ஒரு புள்ளி பண்ற மாதிரி இருக்குது, போட்டு விஜய் ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி. அதான் அந்த டார்ச்சருக்குலாம் 3 மாசத்துல இவங்க எல்லாரும் உள்ள இருப்பாங்க. ஜெயிலுக்கு வந்தோடனே கரூர் ஒண்ணும் இல்லைங்க, வந்தோடனே கரூர்ல இவர் குற்றவாளி இல்ல, யார் குற்றவாளி? திமுக தான் அப்படின்னு கை நீட்டு பேசுறாரா இல்லையா? மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் பேசினாரா இல்லையா? பொது மேடையில பேசினார்ல. அப்ப அதெல்லாம் புடிச்சு உள்ளார போடுவாங்கல்ல யாருன்னு. செந்தில் பாலாஜி இப்ப ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா சொல்லுங்க? கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி தானே மெயின் குற்றவாளி, அவர் போவாரா போக மாட்டாரா? அது சிபிஐ தானே சார் முடிவு பண்ணுவாங்க. அதான் சிபிஐ எல்லாம் முடிவு பண்ணி இப்ப தூக்கி எல்லாத்தையும் உள்ள வைப்பாங்க. அதாவது மேதகு ஜோசப் விஜயோட டார்கெட் என்ன? தீய சக்தி இந்த ஊர்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப அடியோட ஒண்ணு வேரோட சாட்சி அதை எல்லாத்தையும் புடுங்கி எறியணும் அப்படின்னா மக்களும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தொடர்ச்சி எரிஞ்சிருவாங்க. இனிமேல் திமுகங்கிறது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லாத ஒரு கட்சி ஆயிரும். ஆமா, திமுக காரன்லாம் ஆதரவு தெரிவிச்சவங்கன்னு இருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் எல்லாருமே தாவே. இன்னும் சொல்ல போனா இது உதயநிதி ஜெயிலுக்கு போனோனையுமே முக ஸ்டாலினே தாவேக்காவுக்கு ஜாயின் பண்ணிடுவார். இல்லையே சார், அவர் பேர் 3வது நாளே பதவியேற்ற 3வது நாளே போய் ஸ்டாலினால போய் பார்க்க போனாரு. அததான் நான் பார்த்து போறதுங்கிறது. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் உங்களை ஜெயில போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் எல்லாத்துக்கும் போனது. ஆமா, இப்ப நாம் தமிழர்மா இவரை கட்டி பிடிச்சார் இல்லையா, கட்டி பிடிச்சி காதுல என்ன சொன்னாரு எவனுக்காவது தெரியுமா? சவுண்ட் எதுவும் கேட்கல. நீங்க கவலைப்படாதீங்க, ஆமா நீங்க ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு அதுதான் சொன்னது. இப்ப எல்லா வீட்டுக்கும் சோஃபா போகுதுன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சோஃபா மாடல் ஆட்சியிலே ஒண்ணு முடிவாயிருச்சு. ஆமா, அது என்ன கதை சார்? புஷ்பா படம் மாதிரி தான் ஒரு அரசியல் பண்றாரா தெரியலையே. நம்ம இப்ப என்ன சொல்றது, பகிரங்கமா ஒரு விஷயம் நான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னு ஒழிஞ்சு அங்க அவன் இது சட்டசபையிலேயே சோபா போச்சுன்னு ஒருத்தர் பேசினாரு. அந்த சோபாவில என்ன போச்சு, ஏன் முன்னால போனாங்க? அப்போ இன்றைய முதலமைச்சர் தான் மூஞ்சியை புத்திக்கிட்டு போனது வரைக்கும் பகிரங்கமாவே யார் சொன்னது? உதயநிதி சொன்னாரு. அப்ப இன்றைய முதலமைச்சர் தான் முகத்தை மூடிட்டு போனாருங்கிறது. அப்ப முகத்தை மூடிட்டு போனது யாருங்கிறது இங்க தேவையில்ல. ஏன்னா எல்லாம் தெரியாமலாம் அவங்க பேச மாட்டாங்க. அப்ப முகத்தை மூடிட்டு முதலமைச்சர் போயிருக்காரு. மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் முகத்தை மூடிட்டு போயிருக்காரு. அப்ப இவர் முகத்தை மூடிட்டு போற அளவுக்குன்னா அங்க என்ன நடந்துச்சு? சோஃபால பஞ்சு தான் இருக்குதா இல்ல என்னதான் சார் தெரியாதுல்ல. அதான் சொல்றேன், அந்த பஞ்சா இல்ல பணமா அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம்னா நம்ம என்ன ஆண்டவனை கூட்டிட்டு இதை பண்ண முடியும்? ஒண்ணு வாங்கினவன் சொல்லணும், இல்லாட்டினா கொடுத்தவன் சொல்லணும். கொடுத்தவனும் முகத்தை மூடிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது மாதிரி கதை சொல்றாங்க. இப்ப வாங்கினவன் என்ன பண்ணுவான்? வாங்கினவன் எங்கேயாவது இப்ப பார்த்து அந்த ஐடி ரைட்லாம் இப்ப எங்க போறாங்க? இது இப்ப எல்லாம் போக மாட்டாங்களா? இப்ப எல்லாம் ஐடி ரைட்லாம் போக கூடாதா?
அப்படின்னு இருக்காங்களா தெரியல. இதெல்லாம் நீங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே சார், உங்களுக்கு சோஃபா வந்துச்சா? ஃப்ரெஷ்ஷா பேசுறீங்க எல்லாம். ஃப்ரெஷ்ஷா பேசுறேன்னா ம். ஃப்ரெஷ்ஷானா எனக்கு என்ன சோஃபா கொடுத்துருப்பாங்கன்னு நான் சோஃபா வாங்கிட்டு பேசுறது மாதிரியா இருக்குது? தெரியல, வந்திருக்கலாம் போல உங்களுக்கு. உங்களுக்கு சோஃபா வந்திருக்கும் போல. உட்கார்றதுக்கு தரையே இல்லாம இருந்துட்டு இருக்கேன், நீங்க சோஃபா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, அதாவது பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாட்ஃபார்ம் வாசிகள்னு, அந்த தகுதியில தான் நம்ம வாழ்க்கை. வந்து பாக்குறீங்களா நான் எங்க படுத்திருக்கேன்னு? ஆமா, சீரியஸா சொல்றேன். இல்லையா? வேணாமா? வேணாம் சார். சோஃபான்னு அது ஒரு மாதிரி, ஒரு முதலமைச்சர் அப்படி பேசணுமான்றதுதான் ஒரு மாதிரி. இது ஒரு முதலமைச்சர் பேசணும்னா ஒரு விஷயங்க, முதலமைச்சருக்கு அதுக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கல? உங்களை வந்து நீ திருடன், நீ கொலைகாரன் அப்படின்னு உங்களை குற்றப்படுத்தி மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு இருக்கோம். அவங்க யார், நீங்க எங்கேயோ உட்காந்து, நான் இப்ப எங்கேயோ உட்காந்துட்டு நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ரைட், இது வந்து சட்டசபையில அத்தனை பேரு, எது உங்களோடது அவங்களோடதுன்னு இருக்கிறப்ப அத்தனை பேர் முன்னால முகத்தை மூடிட்டு இன்றைய முதலமைச்சர் போனாருன்னு கையை நீட்டு இதுல சொல்றப்ப நான் எங்க போனதை நீ பாத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? அமைதியா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அக்செப்டன்ஸா இல்லங்கிறது மறுப்பு தெரிவிக்கிறதா? அவர் மௌனம் காட்டுறாரு. நான் ஏன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், எனக்கு அது தேவையில்லை அப்படின்றாரு. இப்ப அமைதியா இருந்தோம் இல்லையா? அமைதியா இருந்துட்டா நான் சரியா? தெரியல. கல்யாணம் பொண்ணுல வயசுக்கு வந்துட்டு அமைதியா இருக்கேன், ஆமா குனிஞ்சுக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளைய பிடிக்குதா பிடிக்கலையான்னு கேட்டா கூட அப்படின்ட்டு இருக்கோம். இப்ப மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல சார். எனக்கு பிடிக்கல சார். பிடிக்கல சொல்லியிருக்கணும்ல, பதில் பேசியிருக்கணும்ல. அதானே இருக்கணும் ஒரு முதலமைச்சர். இந்த நாட்டோட முதலமைச்சர்னா எவ்வளவு கட்ஸா, எத்தனை படத்துல பறந்துலாம் அடிச்சீங்க, பறந்து எத்தனை டைலாக்லாம் பேசுனீங்க, அடிச்சு முடிச்சுட்டு அப்படி வீரமா பேசின டைலாக்லாம் நாங்க எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் விட்டு இப்படியே குனிஞ்சு உட்காந்துருக்கிறது எந்த விதத்துல சரி? இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலும் நாங்க நம்புறோம் நீங்க முத பதவி ஏற்று அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ஓகே. வார்த்தைகள் அந்த இது கண்மணி அன்போடு காதல் வார்த்தை முட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க பேச முடியாம கூட முட்டி இருக்கலாம். ஆமா, முட்டுற வார்த்தை அடுத்தாப்புலயாவது முட்டாம வரட்டும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எதுக்கு சார் முட்டணும் அங்க உட்காந்து முட்ட வேண்டியது இல்ல. அதனாலதான் சொல்றேன், அங்க இங்க வந்து ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னன்னா, நான் கேள்விப்பட்டதுன்னா என்ன, எனக்கு எவனே வந்து சொல்லிட்டாலாம் கிடையாது. நான் வந்து காலையில எந்திரிச்சோடனே தமிழ்நாட்டு மேப் எடுத்து பார்த்தேன். அதோட நமக்கு கொஞ்சம் ஜாதகத்துல எல்லாம் இது உண்டு. இன்னைக்கு இந்த கிரக நிலைகள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப திமுக காரங்க எல்லாரும் உள்ளார போவாங்க. அது அண்ணாமலை வரவுக்கு அப்புறம், அண்ணாமலை வரலைன்னா நடத்த மாட்டாங்க, அண்ணாமலை வரவுக்கு அப்புறம் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம்